அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொலியில மகரம் ராசி, மகரம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய மறுபக்கம் என்ன, வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதற்கு முன்பு மகரம் ராசிக்கு எந்த ராசியில திருமணமாகும், எந்த ராசி எந்த லக்னத்தில் இருப்பவர்கள் திருமணம் செய்யலாம் நல்லது, எந்த ராசி எந்த லக்னத்தில் இருப்பவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் இந்த பதிவுல பொது பலனாக பார்க்கலாம். இந்த மகரம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் பாவகம். இந்த பாவகத்தின் அதிபதி சனி பகவான். சனி என்றாலே நீதிமான், கர்மக்காரகன், தொழில்காரகன் என்றெல்லாம் காரகத்துவங்கள் உண்டு. வேலை தொழில ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பாங்க. பிடிவாதம், கோபம், பதற்றம் இவங்க கிட்ட இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மகரம் ராசியை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவையும் இவர்களுக்கு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேரேஜுக்கு முன்னாடியும் காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகலாம். அது உங்க ஜாதகத்தை பொறுத்து. சப்போஸ் உங்க ஜாதகத்துல 5ஆம் பாவகத்துல சுக்கிரனே இருக்குன்னு வச்சுங்களேன், மேரேஜ் ஆகிறது உறுதி. திருமணம் காதல் திருமணமாகும், சீக்கிரம் திருமணமாக கூட ஆயிடும். சப்போஸ் அந்த இடத்துல ராகு அல்லது கேது அல்லது சனி போன்ற கிரகங்கள் இருக்கு, ராகு இருந்தா கூட மேரேஜ் ஆகும், லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ராகு இருந்து ரோகிணி நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சிங்களேன், கண்டிப்பா அது லவ் மேரேஜா கூட ஆகும். அதே பாவ கிரகங்கள் கேது, சனி அல்லது சூரியன் போன்ற கிரகங்கள் அங்க இருக்குன்னாக்க காதல் திருமணம் ஏற்படாது. ஆனா காதல் ஏற்பட்டு அது ஃபெயிலியர் ஆகும். அதே போல இந்த மகரம் ராசியில பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் கூட சில பேருக்கு ஏற்படுது. எல்லாருக்கும் கிடையாது, இது ஒரு பொது பலனா தான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருக்கு அப்படின்ற. அதே போல இந்த ராசியில பிறந்தவங்க கொஞ்சம் கோபம், டென்ஷன் இருந்தாலையும் நல்ல மனசுக்காரர்கள், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். எதையும் பகையை மனசுல நிரந்தரமா வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒத்து போகணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா இவர்களுக்கு சுற்றி அமையக்கூடியவர்கள் மன உளைச்சலையும் டென்ஷனையும் கொடுக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் இவங்க வேலையில கூட பாத்தீங்கன்னாக்க பதட்டம் அடையிறது. ஒரு தலைமை பதவிக்கெல்லாம் போகக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. அந்த வாழ்நாளில தான் செய்யக்கூடிய வேலையில ஒரு உயர் பதவியெல்லாம் அடைவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு 4 பேர் வேலை பார்ப்பாங்க, குறைந்தபட்சம் சொல்றேன் நான். அப்படி பாக்கியங்கள்லாம் இதெல்லாம் உண்டு. வெளிநாட்டுல வெளியூர்ல வாழக்கூடியவர்கள் அப்படி வெளியூர்ல வாழும் போது இவர்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றமாகவும் இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடோ அல்லது சில பிரச்சனைகளோ கூட இருக்கும். தந்தையும் இவங்களும் ஒன்னாவே இருக்கிறாங்கன்னாக்க இவங்க வாழ்க்கையில பெருசா டெவலப் பண்ண முடியாம இருக்கும், அல்லது ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க தந்தை விட்டு பிரிந்து வேற இடத்துல போகும்போது அந்த இடத்துல முன்னேற்றமும் அடைவாங்க. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பெண்களாக இருக்காங்கன்னாக்க அவங்களுக்கு தந்தையை பிரிந்த பின்புதான் மேரேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு இருப்போம். அதாவது முக்கியமான ஒரு நிகழ்வுகளில் தந்தை இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட இவர்களுக்கு ஏற்படும். அதே போல பாத்தீங்கன்னாக்க குறிப்பா இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் தாமதமாக திருமணம் ஆகுது. சீக்கிர திருமணம் என்றால் அது காதல் திருமணமாக ஆகும். ஆனா மேக்சிமம் அது பிரிவுகளாக ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கோபம், டென்ஷனால வார்த்தைகள் கடுமையாக பேசிட்டாலையும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க, பகையை விரும்ப மாட்டாங்க, எல்லார்ட்டையும் ஒத்து போகணும், சமரசமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க எந்த ராசி எந்த லக்னத்தில் இருப்பவர்கள் திருமணம் செஞ்சா நல்லது அப்படின்னாக்க முதல்ல இவங்க சமசப்தம ராசிகள்ல திருமணம் செய்யக்கூடாது. இப்ப மகர ராசி, கடக ராசிய திருமணம் செய்யக்கூடாது. அல்லது காதல் இருக்கிறோம், அது செட் ஆகுமா, மேரேஜ் பண்ணிக்கலாமான்னாக்க மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் 2 பேருடைய எண்ணங்களும் மனசும் ஒத்து போகாது, மைண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவே போதும் பிரச்சனைகளுக்கு, திருமண வாழ்க்கை முறிவுகளுக்கு 2 பேரும் மனசும் ஒத்து போகலனாவே பிரச்சனை தான். அதே போல இவங்க மகர லக்னமாக இருக்கீங்கன்னாக்க கடக லக்னம், சிம்ம லக்னத்தை தவிர்க்க வேண்டும். அதே போலதான் நீங்க மகர ராசியா இருக்கீங்கன்னாக்க கடக ராசி, சிம்ம ராசியை நீங்க மேரேஜ் வாழ்க்கைக்கு தவிர்க்க வேண்டும். மற்ற ராசி குறிப்பா மேஷம், அதுவும் நீங்க தவிர்க்கிறது நல்லது. ஆனாலும் விருச்சகம் இவங்களை ஈர்க்கக்கூடிய ராசி. ஏன்னா மகரம் என்பது நிலம் ராசி. நிலம் ராசியா இருக்கக்கூடியவர்கள் நீர் ராசி ஈர்ப்பார்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிற
அந்த வகையில கடக ராசி, விருச்சிக ராசி, மீன ராசிலாம் இவர்களுக்கு ஒரு உறவுகளாக அல்லது நண்பர்களாக அல்லது காதலனாக, காதலியாக அல்லது மனைவியாக, கணவனாக, இப்படி ஏதோ ஒரு உறவுகளில் இவர்களை சுற்றி இருப்பதற்கு மிக அதிகமான வாய்ப்பு உண்டு. இவர்களால நன்மைகள் ஏற்பட்டாலும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து சில மன உளைச்சல்களும் ஏற்படும். இதுதான் இவர்களுடைய கர்மா. அதே போல இதை தவிர்க்கவும் முடியாது. ஆனா மேஷ ராசியை நீங்க தவிர்க்கலாம். அதே போல விருச்சிக ராசி உங்களுக்கு ஒரு உறவாக வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். ஏதோ ஒரு வகையில ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ அல்லது நமக்கான வாழ்க்கை துணைவராகவோ அல்லது வந்து ஏதோ ஒரு காதலனாகவோ காதலியாகவோ வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட உண்டு. அவர்களால ஒரு நன்மைகள் இருக்கும். ஆனாலும் சில பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். மேலும் வந்து உங்களுக்கு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசிலேயே கூட இவர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டு, சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ இந்த வகையில இந்த ராசியில மேரேஜ் பண்ணலாம். இது மட்டுமே போதுமானதாக இல்லை. இதற்கு மேலும் வந்து நீங்க என்ன செய்யணும்னாக்க கண்டிப்பாக ஜாதக பொருத்தம், கட்ட பொருத்தத்தை ஒரு நல்ல கற்றறிந்த ஜோதிடரிடம் கொடுத்து ஆராய்ந்து பின்பு திருமணம் செய்து கொள்வது பிற்கால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கடுமையான பாதிப்புகளை நீக்கும். இப்போ மகரம் ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், வாழ்க்கை துணைவருடைய மறுபக்கம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த மகரத்திற்கு 7ஆம் பாவகம் கடகம். கடகத்தின் அதிபதி சந்திரன். சந்திரன் என்றாலே பிரயாண கிரகம், ஒரு நிலையில்லாத தன்மையுடைய கிரகம், வளரும் தேயும். அதுபோல இவருடைய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரையிலும் ஒரு நிலையில்லாத மனதோடு இருப்பாங்க. ஒரு நேரத்துல வந்து அதிக கோபப்பட்டு உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும், ஒரு நேரத்துல ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல சில நேரங்கள்ல வந்து எமோஷனல் டைப்பாகவும் இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா மகர ராசியை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை நேசிப்பது என்பது ஒரு பவுண்ட்லெஸ், எல்லையில்லாத அளவுக்கு நேசிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஆனா இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அஸ் எ ஹஸ்பண்ட், அஸ் எ ஒய்ஃப்ன்ற அளவுல மட்டும்தான் யோசிப்பாங்க. ஒரு டீப்பான லவ், ஒரு எமோஷனல் லவ் வந்து காட்ட மாட்டாங்க. அதாவது சில நேரங்கள்ல வந்து நல்லதும் செய்வாங்க, சில நேரங்கள்ல கெட்டதும் செய்வாங்க. ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையிலேயே சில நேரங்கள் இவர்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரை நடந்து கொள்றதுனால இவருடைய வாழ்க்கை வந்து ஒரு அப் அண்ட் டவுன்ஸாவே இருந்துட்டு இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பது ஒரு அப் அண்ட் டவுன்ஸாவே இருக்கும். இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் சில நேரங்கள்ல திடீர்னு எமோஷனலா பேசக்கூடியவர்களாகவும், சில நேரம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடியவர்களாகவுமே இருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டரை புரிந்து கொள்ளவே முடியாது. எப்ப இவங்க நல்லவங்க, எப்ப இவங்க கெட்டவங்களா இருப்பாங்கன்னு தெரியவே தெரியாது. மகரம் ராசி, மகரம் லக்னத்திற்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் சில நேரங்கள்ல மிக அதிகமான அன்பை கூட காட்டுவாங்க. அது வந்து ஒரு சர்டன் பீரியட் தான். ஆனா அதே இன்னொரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க வேற ஒரு விஷயத்துல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னாக்க அப்ப அந்த அன்பு இருக்காது. அதனாலதான் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை புரிந்து கொள்ள முடியாத லெவல்லயே இருப்பாங்க. இந்த மகரம் லக்னம், மகரம் ராசியில பிறந்தவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட ஒரு எமோஷனல் லவ் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆளுங்க, இவங்க அந்த மாதிரி அன்பை வைக்கக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல. தன்னுடைய வாழ்க்கை துணைவர், தன்னுடைய லவ்வர் அல்லது தன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட ஒரு எமோஷனல் காதலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது காதலராகட்டும் அந்த அளவுக்கு இவங்க மேல பொசசிவா ஒரு எமோஷனலா இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள் இருந்தாலும் அது நிரந்தரமா இருக்காது. ஒரு நிலைத்தன்மை இல்லாமையே வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இந்த மகரம் ராசி, மகர லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் முன்கோபம் அதிகம். அவசரப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க, பின்னாடி வருத்தப்படுவாங்க. ஆனா கோவப்படுறாங்கன்றதுக்காக இவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இவங்க மனசுல வந்து ஒரு நிலையான ஒரு அன்பு இருக்கும். ஆனாலும் இவர்கள் வந்து அந்த கோபத்துல தன்னை வந்து ஒரு கெட்டவங்களா காட்டிக்கிறதுனால இவங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க இவங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை மிக அதிகம். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய கோபம், டென்ஷனால இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதனாலேயே வந்து இவர்களுக்கு ஒரு சச்சரவுகள், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இவங்க ஏன் கோவப்படுறாங்க? எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல. அந்த எதிர்பார்த்த அன்பு கிடைக்காதனால அதோட இயக்கம், அதோட விளைவுகளால இவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட கோவப்படுறாங்க. பட் அதை வந்து இவங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவுகள் என்ற வகையிலையும் சில பேருடைய வாழ்க்கையில் இருக்கும். குறிப்பா யாருக்கெல்லாம் இந்த கலசர தோஷம், இந்த தார தோஷம்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் வந்து பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அல்லது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்.
இந்த மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் வருதுன்னா கூட இவங்க அளவுக்கு கோவப்பட மாட்டாங்க, டென்ஷனா பேச மாட்டாங்க, ஒரு டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்கள. ஸோ அதே போல இந்த டிப்ளமேட்டிக் வியூல தான் இவங்களை திங்க் பண்ணுவாங்க. அதாவது மாறி மாறி யோசிக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். அதுவே கூட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இடைவெளி இவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அதாவது டிஃப்ரெண்ட் மைண்ட் ரெண்டு பேருக்குமே இருக்கும். அதே போல இவங்க எமோஷனலா லவ் அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அந்த எமோஷனல் லவ் இவங்களுக்கு காட்ட மாட்டாங்க. ஒரு ஆஸ் ஏ ஹஸ்பண்ட் ஆஸ் ஏ ஒய்ஃப்ன்ற லெவல்ல மட்டும்தான் இருக்கும். ஒரு பொசசிவ் இருக்காது, வேற ஒண்ணும் கிடையாது. சம்டைம்ஸ் இவங்க அன்பு காட்டுற மாதிரி இருந்தாலும் அது கண்டினியூவா இருக்காது. இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சுற்றுப்பயணம் செய்யறது, எங்கேயாவது வெளியில போயிட்டு வர்றது, டிராவல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது, அல்லது பணம், வேலை, அந்த மாதிரிதான் அதிகமான ஈடுபாடு காட்டுவாங்க. அதே போல இவங்க தன்னுடைய கேரக்டரை அப்பப்போ மாத்திக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கை ஒரு நிலைத்தன்மை இல்லாமையே இருக்கிற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கும். அதாவது கொஞ்சம் சுயநலமா இருந்துகிட்டு இருப்பாங்க. அதாவது இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை மறுபக்கத்தை முக்கியமா சொல்லணும்னாக்க ஒரு எமோஷனல் டைப்பாவும் சம்டைம்ஸ் இருப்பாங்க, ஹார்ஷாவும் இருப்பாங்க. சில டயத்துல பட்டும் படாமலையும் ஒரு தள்ளி நிக்கிற மாதிரியும் சில நேரங்கள்ல இருப்பாங்க. மொத்தத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இந்த மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு, பிரிந்திருக்கிறீங்க அல்லது மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதற்கான முடிவு. இப்ப பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் அமையணும் அப்படின்னாக்க நம்ம பொறுமையா இருந்து ஒரு நல்ல ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் இந்த இறை வழிபாடை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொறுத்தவரையிலும் சில நேரங்கள்ல இல்லாத விஷயத்தை நினைச்சு கவலைப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு பார்க்கறதுக்கு நல்ல தோற்றப்பொழிவும் இருக்கும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் இருக்கும், சுறுசுறுப்பானவர்களாகவும் இருப்பாங்க, பதட்டப்பட்டு வேலை செய்யக்கூடியவர்களாகவும் சில நேரங்கள்ல இருப்பாங்க. மொத்தத்துல ஒரு வேலைன்னு எடுத்து அதை கம்ப்ளீட்டா பக்காவா முடிக்கணும்ன்ற எண்ணத்தினாலதான் வரக்கூடியது அந்த பதட்டம் என்பது. இவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க திருப்பதிக்கு போயிட்டு வரலாம், வெங்கடாஜலபதியை கும்பிட்டு வர்றது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கோபம், டென்ஷன் இருக்கும், குணம் இருக்கும், நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், ஒரு தலைமை பண்பு இவங்க கிட்ட நல்லாவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சுட்டு அதே போல பழனி முருகன் கோவிலுக்கு கூட இவங்க போயிட்டு வர்றது நன்மையை ஏற்படுத்தும். அல்லது சஷ்டி விரதம் இருக்கலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க ஒரு எமோஷனல் கேரக்டரா தான் இருப்பாங்க, ரொம்ப டீப்பா அஃபெக்ஷன் வைப்பாங்க. எது கிடைக்கல அப்படின்னாக்க ஏமாற்றத்தை சந்திச்சு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அழுது ரொம்ப வேதனையில தவிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கை சம்பந்தமாக. அப்படிப்பட்டவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி வருதுன்னா பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, நன்மைகள் ஏற்படும், ஒரு நல்ல வாழ்க்கை துணைவர் அமைவாரு, அல்லது இழந்த இழப்புகளுக்கு ஈடாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.